Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Lagi di lah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Doa qabla. Unsur. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Doa qabla. சஜ்ஜாவில் இருக்கும்போது கிடைக்கும்போது பயணத்தில் இருக்கும்போது ஃபர்து தொழுகைக்கு பிறகு அனைத்து நேரங்களிலும் துஆ செய்தால் இன்ஷா அல்லாஹ் துஆ கபூலாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துஆ கபூலாகும் நேரங்கள் மழை பெய்யும் போது, இரவில் கடைசி பகுதியில் இருக்கும் போது, சஜ்தாவில் இருக்கும் போது, நோன்பு திறக்கும் போது, பயணத்தில் இருக்கும் போது, ஃபர்து தொழுகைக்கு பின்பு அனைத்து நேரங்களிலும் துஆ செய்தால் இன்ஷா அல்லாஹ் துஆ கபூலாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட எனக்கு ஒரு உதவி செய்யலான்னு கேட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் உதவி செய்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன உதவின்னு. அல்லாஹ் எனக்கு ஒரு கட்டளை விட்டுக்கிறான், நான் அதை தான் செய்யணும்னு சொன்னாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாருக்கு கட்டணும், எங்கே கட்டணும்னு கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உயரமான இடத்த காமிச்சு, இங்கே தான் நம்ம அல்லாஹுடைய வீடு கட்ட போகிறோம்னு சொன்னாங்க. பிறகு இருவரும் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல்லை தூக்கி கொடுத்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப வயதானவளா இருந்தனால கல்லை தூக்கி வைக்க முடியலை. மக்காவும் இப்ராஹிம் என்று சொல்கிற கல் மேலே ஏறிக்கிட்டு கட்டினாங்க. பிறகு இருவரும் கட்டி முடித்து அல்லாஹ்கிட்ட துஆ செய்வாங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனில் பெற்றுள்ள 25 நபிமார்களில் ஒருவர் தான் இஸ்மாயில் நபி. இஸ்மாயில் இஸ்லாம் அவர்களும் நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கும் அவரது மனைவி ஹாஜர் இஸ்லாம் அவர்களுக்கும் கிமு 1800ஆம் ஆண்டு ஆலத்தில் பிறந்தார்களாம். நபி இஸ்மாயில் இஸ்லாம் அவர்கள் வாலிப பருவத்தை அடைந்த போது நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் தன் மகனை அறுப்பது போல தொடர்ந்து 3 நாட்களாக கனவு கண்டார்களாம். நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் அவருடைய கனவை பற்றி நபி இஸ்மாயில் இஸ்லாமுக்கு சொல்லலான்னு முடிவு செய்தார்களாம். நபி இஸ்மாயில் இஸ்லாம் சொல்றாங்களா, அல்லாஹ் கட்டளையிட்டா செய்யறேன்னு சொன்னாங்களாம். மறுநாள் நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களும் நபி இஸ்மாயில் இஸ்லாம் அவர்களும் ஒரு கயிறு மற்றும் கச்சியை மட்டும் எடுத்துக்கொண்டு அரஃபா சமதிக்கு போனார்களாம். தைரியமான தந்தை தனது மகன் சிரமப்படாமல் இருக்க அவனது கைகளையும் கால்களையும் கட்டினார்களாம். நபி இஸ்மாயில் இஸ்லாமும் தனது தந்தைக்கு சொல்றாங்களாம், இஸ்மாயில் துன்பத்தை பார்க்காமல் இருக்க தன்னை தானே கண்ணை மூடிக்கொள்ளும்படி கேட்டார்களாம். நபி இப்ராஹிம் இஸ்லாம் சொன்னபடியே செய்தார்களாம். கண்ணை மூடிக்கொண்டு கத்தியை எடுத்துக்கொண்டு அல்லாஹ் அக்பர் என்று சத்தமாக சொல்லி அந்த செய்தியை செய்தார்களாம். நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் கண்கட்சியை கழிச்ச போது அல்லாஹ் அற்புதமாக அவருக்கு முன்னால் ஒரு ஆட்டுக்குட்டியை வைத்தாராம். நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை தான் இருந்தார்களாம். தன் மகன் எங்கேன்னு பார்த்தாகலாம். பக்கத்திலேயே ஒரு துளி காயம் இல்லாமல் நின்றாகலாம். இதைத்தான் அல்லாஹ் தௌஃபீக் என்று சொல்லுது. இதை தான் ஒவ்வொரு ஆண்டும் முஸ்லீம் மக்கள் ஈத் அல் அதா என்று பெருமை கொண்டாடுறோம். தேங்க்யூ. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாம். அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அண்டை வீட்டாரோட நண்பாக பாசமாக நடந்து கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் அவர்களுக்கு தொல்லை தராமல் இருப்பது மிக முக்கியமாகும். இக்கட்டான சூழ்நிலையிலும் இருக்கும் போதும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். அவர்களுக்கு இருக்கும் போதும் இல்லாத போதும் அவர்களின் நலன்களை பாதுகாப்பது, அவர்களுக்கு மரியாதை அளிப்பது அவசியமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து கேட்டார். ஒரு பெண் இருக்கிறாள். அவள் இரவெல்லாம் தொழுகிறாள், பகலெல்லாம் நோன்பு நோக்கிறாள். அவள் தான தர்மங்களை அளவின்றி கொடுக்கிறாள். ஆனால் அந்த பெண் அண்டை வீட்டாருக்கு நாவால் துரோகம் செய்கிறாள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனில் 25 நபிமார்களில் ஒருவர் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மொத்தம் 12 குழந்தைகள் இருந்தனர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு
2 மனைவி இருந்தனர். முதல் மனைவிக்கு 10 குழந்தைகள், இரண்டாவது மனைவிக்கு 2 குழந்தைகள் பிறந்தனர். இரண்டாவது மனைவிக்கு பிறந்த முதல் குழந்தைதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாய் சிறு வயதிலே வஃபாத்தாகி இருந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாய் இல்லாத காரணத்தினால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாசம் வைத்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் மனைவிக்கு பிறந்த 10 குழந்தைகள் மீது இரண்டாவது மனைவிக்கு 2 குழந்தைகளின் மீது வெறுப்பு வந்துவிட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையிடம் ஒரு கனவு கண்டேன் என்று கூறினார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனவை என்று கேட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனவை சொன்னார்கள். 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜிதா செய்வதால் கனவு கண்டேன் என்று கூறினார்கள். அல்லாஹ் ஏதோ ஒரு சிறப்பம் கொடுக்க போகிறான் என்று கூறினார்கள். சம்பவத்திலிருந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அதிகமாக பாசம் வைத்தார்கள். ஏதாவது செய்ய வேண்டும் என நினைத்தார்கள். கொலை செய்ய வேண்டும் என நினைத்தார்கள். அதில் ஒரு சகோதரர் அவரை கொலை செய்ய வேண்டாம், மாறாக அவரை கிணற்றில் தூக்கி வீச வேண்டும் என முடிவெடுத்தார்கள். ஆனால் அந்த 10 சகோதரர்கள் அவர்கள் தீரம் வந்து நாங்கள் யூசுஃபை விளையாடுவதற்கு அழைத்து சென்றோம். அவர்கள் இன்று பத்திரமாக பகிர்ந்து நாங்கள் யூசுஃபுக்கு தீர்வு செய்து நினைக்க மாட்டோம். எங்களை அனுப்பி எங்கள் நாங்கள் எல்லோரும் அழைத்து சென்று பணம் வைத்து விளையாடுகிறோம் என்று கூறுகிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரொம்ப பயன்படுத்தியிருக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளையாடும் போது உடனாக ஏதாவது கடித்து விடுவோம் என்று நினைத்துவிட்டு பிறகு அவர்களிடம் அனுப்பியிருப்போம். அப்பொழுது யூசுஃபின் மீது பாசம் வர வேண்டும் என நினைத்து அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் இந்த யூசுஃபை பாலாண்டு இடத்தில் தள்ளிவிட்டார்கள். 10 சகோதரர்களுக்கு திருப்பி வந்தவர்கள் தந்தையிடம் வந்து நாங்கள் தம்பியை ஓனாய் கடித்துவிட்டது என்று சொன்னார்கள். பூவை பத்தி சொல்ல போறாங்க. கிழக்கு திசையில் இருக்கும்போது அந்த பூ இறக்கு திசையை பார்த்திருக்கோம். சூரியன் உச்சத்தில் இருக்கும்போது அந்த பூ வானத்தை பார்த்திருக்கோம். சூரியன் மறையும் வந்து அந்த பூ மேற்கு திசையை பார்த்திருக்கோம். சாதாரண அல்லாஹ் எல்லா தன்மையாக கொடுக்கணும். இதெல்லாம் தன்னுடைய ஆற்றலை வரகாத்துவோம். கூட்டத்தாரர்கள் சத்தியத்தை ஏற்கவில்லை. அப்போது சாமி நபி அந்த மக்களை பார்த்துவிட்டு இது அல்லாஹ்வுடைய ஒன்றாக செய்து விட்டார் என்றார். அதற்கு நீங்களும் தீங்கு செய்தால் அல்லாஹ் தண்டனைகள் மீது எச்சரித்தார்கள். ஆனால் அந்த ஊரில் அதற்கு எச்சரித்த வேதனைகள் எல்லாம் சவால் விட்டார்கள். அதற்கு சாலிஹின் 3 நாட்களில் உங்கள் அவகாசம் உண்டாகுவதை நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அந்த 3 நாட்களில் முதலாக அந்த மக்களுடைய முகம் மஞ்சள் நிறமாக, 2வது நாள் சிறப்பு நிறமாக, 3வது நாள் கருப்பு நிறமாக மாறியது. பிறகு பலத்தை நீக்குதல் குடும்பத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் மக்களை அளித்தார்.
சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாஃபில்களின் சிறப்பு. குர்ஆனை மரணம் செய்பவருக்கு ஹாஃபில் என்று சொல்லப்படும். ஹாஃபில்களுக்கு 4 சிறப்புகள் உண்டு. முதல் சிறப்பு, கியாமத் நாளில் குர்ஆனை ஓதிக்கொண்டே செல்லுங்கள், சொர்க்கத்து படிநிலங்களை உயர்ந்து கொண்டே செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உலகத்தில் நீங்கள் எப்படி குர்ஆனை நிறுத்தி ஓதினீர்களோ அதே போன்று இங்கேயும் நிறுத்தி ஓதுங்கள். நீங்கள் ஓதி முடிக்கும் கடைசி ஆயத்து தான் நீங்கள் தங்கும் இடமாக இருக்கிறது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இரண்டாவது சிறப்பு, குர்ஆனை ஓதியபடி அமல் செய்யும் மனிதர்களின் பெற்றோர்களுக்கு சூரியனை விட பிரகாசமாக இருக்கக்கூடிய கிரீடம் அணிவிக்கப்படுகிறது. மேலும் முத்தாலான மேடை கொடுக்கப்படுகிறது. பெற்றோர்களுக்கு 2 ஆடைகள் அணிவிக்கப்படுகிறது. உலகம் முழுக்க ஆடை எதுக்கும் நிகராக முடியாது. அந்த பெற்றோர்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், எதற்காக நீ எங்களுக்கு இந்த ஆடை அணிவிக்கப்படுகிறது கேட்பார்கள். அதற்கு அல்லாஹ் கூறுவான், உங்கள் குழந்தைகள் குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்தார்கள் அல்லவா, அதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி கூறினார். இன்ஷா அல்லாஹ் நாமும் இதன்படி குர்ஆனை ஓதி அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவானாக. Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.